வக்குண்டம் யமனமுண்டம் மாமலரல்லோ குண்டம் மேனினுடங்காது புகழ்ந்த துப்பாத்திருமேன் தும்பிக்கையான் பாதம் தப்பாம சர்வத்தமக்கு. ஓம் முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகனே சடாட்சன் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. எல்லா புகழும் வாராகிக்கே, எல்லா புகழும் முருகருக்கே. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 342வது பாடல்களுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். கோவை சுத்த துப்பு அதரத்து கொடியார்த்தம் கோல கச்சு கட்டிய முத்தத்தனம் மேவி பாவத்துக்கு தக்கவை பற்றி தெரியாதே பாடப்பத்தி சித்தம் எனக்கு தர வேணும் மாவை குத்தி கைத்து அற எற்றி பொறும் வேளா மாணிக்க சொர்க்கத்து ஒரு தத்தைக்கு இனியோனே சேவல் பொன் கை கொற்றவ கட்சி பதியோனே தேவ சொர்க்க சக்கிரவர்த்தி பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகான பாடல். பாடலோட விளக்கம் என்னன்னா, முறையற்ற உறவு, முறையற்ற செல்வம், முறையற்ற சிந்தனைகள், முறையற்ற செல்வம் எதாயினும் முறையற்றதுதான். ஆனா அது என்ன பண்ணுமா, முறையானதை காட்டிலும் மேன்மையா தெரியுமா, உண்மையா தெரியுமா, எப்படி சொல்றது, நேர்மையா தெரியுமா. ஸோ அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த அந்த ஆராய்தல் இருக்கு இல்லையா, இது முறையானது, அது முறையற்றது, இவ்வழி போகக்கூடாது, இவ்வழி போகணும், அந்த மெய்யறிவை கொடுக்கறது தான் முருகர் ஆசீர்வாதம். ஸோ முருகன் தாளடி பணிந்தவர்களுக்கு மெய்யறிவு தானா வரும். அந்த அறிவு தான் முருக பெருமாள். ஸோ அப்படி அந்த மாதிரி என்ன காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் முதல் சிறாடிகள்ல. அதாவது முறையற்ற, அது ஒரு பால் எடுத்துக்கூடாது, பொதுவான பால், ஆண்கள் பெண்கள், செல்வம், உணவு, சிந்தனை, செய்கை, செயல் எல்லாற்றையும் முறையற்றது எதுவாயினும் அது அனைத்துமே அது அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான். ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஒரு இத்தனை காலம் அது இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பின்பற்றணும். நமக்கு ஒரு பாடல் தெரியுதுன்னா அந்த கடவுள் நமக்கு அது மூலியமா நமக்கு ஒரு பதில் சொல்றாங்க. ஸோ ஒரு செய்தி, நாம அதை ஏத்துக்கிறது, அதுவும் ஒரு மெய்யறிவு தான். கோவை சுத்த துப்பு அதரத்து கொடியாத்தம் கோல கச்சு கட்டிய முத்தத்தனம் மேவி பாவத்துக்கு தக்கவை பற்றி தெரியாதே பாவ காரியங்களுக்கு தக்கவையான செயல்களையே பற்றி கொண்டு செய்து தெரியாமல் பாடப்பத்தி சித்தம் எனக்கு தர வேண்டும் உன்னை பாடி புகழ பக்தி நிறைந்த உள்ளத்தை எனக்கு தந்தருள வேண்டும் மாவை குத்தி கைத்து அற எற்றி பொறும் வேளா மாமரமாக வந்த சூரனை குத்தி அவனை வெறுத்து அடியோடு கொன்று சண்டை செய்த வேலை ஏந்தியவனே மாணிக்க சொர்க்கத்து ஒரு தத்தைக்கு இனியோனே மாணிக்க முதலிய ரத்தினங்கள் நிறைந்த விண்ணுலகத்தில் இருந்த ஒப்பற்ற கிளியாகிய தேவயானைக்கு இனியவனே. இதுல பாருங்க, சேவல் பொன் கை கொற்றவ கட்சி பதியோனே சேவல் கொடியை அழகிய கையில் கொண்ட வீரனே காஞ்சிபுரத்தில் வாழ்பவனே தேவ சொர்க்கத்து சக்கரவர்த்தி பெருமாளே தேவர்கள் வாழும் விண்ணுலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிய பெருமாளே. ரொம்ப அற்புதமான அழகான பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரகா குரு சாக்ஷா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், இனி நாடி வந்து கோலென் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரது தாளும் சிலமும் சடங்கும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் என் கண் முன்னே வந்து தோன்றினேனே. நிச்சயமா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. முருகா, எங்களுக்கு நீயே துணையப்பா அம்மா. மேகம் சரணம் வச்ச பூராக சாமி திருமாலே. எல்லா புகழும் ஆராகிக்கே, எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனமுனி வாராகி நமோஸ்துதே ஆட்சலட்சுமி சொரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. மேகம் சரணம் வச்ச ஜெயன்மா.